அன்பார்ந்த முருகபக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. இமயமலை பகுதியில் நிறைவு காணொலியாக இந்த விஷயம், இதுக்கப்புறம் காஷ்மீர் சம்மந்தமான விஷயங்கள் பதிவு செய்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் முருகர் பார்த்த எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முருகர் பெரிய அதிசயம் பண்ணி உள்ளே கொண்டு போய் பார்க்க வச்சார். நம்ம கொண்டு போன எல்லா பொருளையும் முருகனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ரொம்ப மனநிறைவோடு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி வரப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உணர்த்துறார். முதல் விஷயம்னா, அங்கே முருகப்பெருமானுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க, மரளி மாதான்னு சொல்லி. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வரும். சிவபெருமானுக்கு விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் இந்த ஒரு பெண் குழந்தை இருக்கிறத வந்து அங்கே சொல்கிறாங்க. மரளி மாதா. அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த கோவில் வந்து படம் பிடிக்கவே முடியல. காரணம் வந்து என்னோடய உடல் சூழ்நிலை ஒன்று, ப்ளஸ் அங்கே தட்பவெப்ப சூழ்நிலை ஒன்று. அங்கே ஃபுல்லாக அந்த பனிக்கட்டி மலையில் வந்து அந்த ஐஸில் வந்து கோயிலே தெரியல. ரொம்ப உயரமான இடத்துல ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அங்கே தங்கியிருந்து வழிபாடு செஞ்சு திரும்ப இறங்கிறார் டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில். அந்த கோவில் வந்து ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு அவங்க அதை சொல்கிறப்பயே. ஸோ முருகனுக்கு வந்து அந்த கோவிலில் தங்கச்சிருக்காங்க. உலகத்தில் முருகப்பெருமான் தங்கச்சிருக்கிற ஒரே கோவில் வந்து இந்த குப்தி கார்த்திக் சுவாமி கோவில். இவருக்கு வந்து பிரபு சேனாதிபதி, அப்புறம் கேலங் வஜீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபு கார்த்திகேயன்றாங்க, கார்த்திக் சுவாமின்னு சொல்லி சொல்கிறாங்க, கார்த்திகேயன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து எப்படின்னா, நம்ம முருகப்பெருமான் கைலாயத்துலேருந்து பழனிக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த பழனிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த கோவில். இப்போ நான் ரெகுலராக இமயமலை கார்த்திக் சுவாமி கோவில் போகிறதும், அதுக்கு முன்னாடி இங்கே முருகர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னோட எலும்பும் சதையும் அங்கே கொடுத்துட்டு தண்டாயுதபாணியாக இங்கே வந்தாருன்னு சொல்லி கந்தபுராணத்தில் கூறப்படுது. இந்த கோவில் பற்றி கந்தபுராணத்தில் சொல்லியிருக்காங்க, ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க, மகாபாரத்தில் இந்த குப்தி கார்த்திக் சுவாமி பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட தொடர்ச்சி தான் என்னோடய காஷ்மீர் பயணம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நம்ம எல்லா மதத்துடைய வழிபாட்டையும் மதிக்கணும். எந்த மத வழிபாட்டையும் நம்ம விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் ஒருவேளை விமர்சிக்கிறோம்னா அது ஒரு கர்மாவை நம்மளுக்கு வந்து சேரும். அது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலும், யார் உணவு வழிபாட்டு சடங்காக இருந்தாலும் எதை பற்றியும் நம்ம விமர்சிக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரைட், ஓகே, இப்படி ஒரு சடங்கு இருக்குது, இப்படி ஒரு வழிபாடு இருக்குன்ட்டு. இங்கே குப்தி கார்த்திக் சாமி கோயில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இங்கே முருகனுக்கு ஆடு வெட்டுறாங்க, ஆடு பலி கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி கோயில் திறக்கிறப்போ அந்த நாள் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. 15ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட யாரெல்லாம் போன வருஷம் வேண்டிட்டு வந்தாங்களோ அவங்க வேண்டுதல் நிறைவேற்றோ அந்த செம்மறி ஆடு வந்து அவங்க பலி கொடுக்குறாங்க. அந்த முருகனுக்கு பலி கொடுத்து அந்த ஆட்டுக்கறி வந்து அந்த பிரசாதமாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இது ஒரு பெரிய வழிபாடாக இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கேட்குறவங்க, இந்த விஷயத்தை பார்க்குறவங்க யாருமே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லா வழிபாட்டையும் நம்ம மதிக்கணும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு முருகப்பெருமானுக்கு. இன்னும் நான் சில விஷயங்கள் லண்டன்லாம் பயணிக்கிறப்போ நான் முருகப்பெருமான் ஆராய்ச்சி வந்த விஷயம்லாம் சொல்கிறப்போ இப்படிலாம் இருந்திருக்கான்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் முதல்ல தெரிய வரப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு மொத்த ஹிஸ்ட்ரியே ஒரு 2000 வருஷம் தான் இருக்குது. அதேமாதிரி நான் காஷ்மீரில் வந்து கிபி 1500க்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக முருகப்பெருமான் வழிபாடு இருந்திருக்கு. நான் காஷ்மீரில் கண்டு உணர்ந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் படமாக பதிவு பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவை நான் பதிவு செய்கிறப்போ எல்லோரும் பெரிய கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு வழிபாட்டில் ஒரு வினோதமான வழிபாடு. ஆதி காலத்தில் கார்த்திக் சுவாமி கோயில்லையும் இந்த வழிபாடு இருக்கு. நான் இமயமலைக்கு இப்போ சிலை கொடுக்க போகிறேன் மே 5ஆம் தேதி, திரும்ப இமயமலை பயணம். அந்த இடத்துல அந்த மாதிரி வழிபாடு இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அது மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இமயமலையில் கார்த்திகேயபுரம் சொல்லி ஒன்று பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட 16 ஊருக்கு வந்து முருகப்பெருமான் குலதெய்வமாக இருக்கார். அங்கே வந்து இப்பயும் அந்த பலி கொடுக்குற இது இருக்குது. ஸோ முருகப்பெருமானுக்கு ஆடு பலி கொடுக்குறது சரியாக தவறாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற இடத்துலையோ இல்லை தீர்மானிக்கிற இடத்துலையோ இல்லை, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு. அந்த வழிபாட்டை மதிப்போம். கண்கூடவே நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைவம் வைணவம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் இந்த பலி கொடுக்குறது வந்து அங்கே வைணவத்துலேயும் இந்த பக்கம் இமாச்சல் பிரதேசில் இப்பயும் நடந்துகிட்ருக்குன்ற ஒரு விஷயத்தையும் நான் உணர்ந்தேன். அது காணொலியாகவே காட்டினாங்க. எங்கும் முருகர், எதிலும் முருகராக இருக்கார். நம்ம வந்து முருகப்பெருமான சிலையாக பார்த்தா சிலை, நண்பனாக பார்த்தா நண்பன், அண்ணனாக பார்த்தா அண்ணன், தம்பியாக பார்த்தா தம்பி, அப்பாவை பார்த்தா அப்பா, அம்மாவை பார்த்தா அம்மா. இந்த எந்த உறவு முறைனாலும் முருகப்பெருமான் முருகசக்தி நம்மளுக்கு வேலை செய்யுது. இதில் நான் போன எல்லா இடத்துலையுமே ஒரு பெண் சக்தி மூலயமா தான் நான் அந்த கோயிலுக்கு போய் சேர்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இந்த பெண் போலீஸ் வரைக்கும். அதேமாதிரி காஷ்மீர்லேயும் சரி, நான் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து முடியல அப்படின்றப்போ ஒரு கரெக்டாக ஒரு பெண் அதிகாரி தான் வந்து நான் சென்ற இடத்துல வந்து ஆள் இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அது ஒரு பெரிய தெய்வ செயல் தான் சொல்லணும். இப்போ ஏற்பட்ட அற்புதம் அதிசயம் நடந்துச்சு என்னோடய இமயமலை பயணத்தில். மீண்டு வந்தன்றதை தாண்டி முருகப்பெருமான் தான் கூட்டு போனார். நல்லபடியாக கூட்டு வந்து விட்டான்றது உண்மை. அது எல்லாத்துக்கும் தாண்டி என்னோடய எல்லையில் இருக்கிற வடப்பள்ளி ஆண்ட ஒரு இறைவன் வள்ளல்னா சொல்லலாம். அவர்கிட்ட அனுமதி வாங்கி உத்தரவை கேட்டு போனேன். திரும்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் நன்றி சொல்கிறதுக்கு போயிட்டு வந்தேன். நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறேன், நம்ம எல்லையில் இருக்கிற முருகன் தான் முதல். அதுக்கப்புறம் தான் மற்ற எங்கே வேணாலும் சரி, 6 படைக்கு போனாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நம்ம எல்லையில் இருக்கிற முருகர் தான் நம்மளை வழிநடத்தி கூட்டு போகிறவர். அதே மாதிரி நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும், சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள் பற்றி நான் ஒரு பெரிய விஷயத்தை வந்து பதிவு செய்கிறேன். அது எல்லா முருக பக்தர்களும் சமர்ப்பணமாக இருக்கும்.
இது எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து இங்கே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பணம் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு போக முடியாது. அதை தாண்டி இங்கே ஒரு பெரிய கம்யூனிகேஷன் வேணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையிலேருந்து சண்டிகர் போயிடுங்க. சண்டிகர்லேருந்து உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு நல்ல ட்ராவல்ஸ் எடுத்து சண்டிகர்லேருந்து சம்பான்ற ஒரு வில்லேஜுக்கு போனோம். சம்பான்ற ஒரு வில்லேஜில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்ஸ்லாம் அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் சம்பாலேருந்து நீங்கள் குப்தி போனோம் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் அந்த மாதிரி அந்த மொழி வாரியாக உங்களுக்கு நல்ல ஆள் கிடச்சிட்டாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ டீப்பாக யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு மோசமான பயணம் தான் சொல்லணும். அந்த பயணத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு நீங்கள் நம்ம கேரண்டியே கிடையாது. ஏன்னா நான் ரிட்டர்ன் வரப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தோடனே என்னோடய வள்ளி ட்ராவல்ஸ் டிரைவர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு இந்த சைடில் பார்த்தா பள்ளம். நான் சொல்லிட்டேன், நான் வண்டியில் உட்காரல, இறங்கிக்கிறேன், நீங்கள் பொறுமையாக ரிவர்ஸ் போயிட்டு வாங்கன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அவர் போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்பேற்பட்ட குளிரில் நான் வந்து நின்னேன் அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு பெரிய அமைதி. அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு தலை சுத்தம். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம பயணிக்கிறன்றது வந்து இறைவன் கருணை தான். அதுக்கு ஒரு நல்ல டிரைவர் கிடைக்கணும். முன்னேற்பாடு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிட்டு அது ஒரு பயணம் வந்து நல்ல பயணம் வந்து ஒரு மோசமான பயணமாக மாறிடும். அதுக்கப்புறம் குக்தி வந்ததுக்கப்புறம் குக்தியில் சின்ன சின்ன ஹோம் ஸ்டே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஹெல்த்து முக்கியம், வெல்த் முக்கியம். நீங்கள் என்ன ஆனாலும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதை தாண்டி அந்த தட்பவெட்ப சூழ்நிலை நம்ம உடம்பு தாங்கணும். அதை தாண்டி நீங்கள் மேலே குக்திக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் சின்ன சின்ன ஹோம் ஸ்டே இருக்குது. ஒரு 7 நாள் இல்லை 8 நாள் பயணமாக போனீங்கன்னா நிதானமாக போயிட்டு கூட ஒரு உதவியாளரையோ இல்லை நீங்கள் உங்களுக்கு தனியாக நடக்க முடிஞ்ச சக்தி இருந்தால் கண்டிப்பாக போங்க. நான் அந்த எம்எல்ஏ கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணேன், தமிழ்நாட்டிலேருந்து ஃப்யூச்சரில் நிறைய பேர் வருவாங்க, இதுக்கு ரோடு வசதிலாம் பண்ணி கொடுங்க, இல்லைனா கேதார்நாத் பத்ரிநாத் மாதிரி டோலி ஏற்பாடு பண்ணி வைங்க. அது ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்கும். இன்னும் நிறைய மக்கள் வரதுக்கு உண்டான ஒரு சேவை மாதிரி இந்த பணி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு ஒத்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னோடய இமயமலை பயணம் நல்லபடியாக முடிஞ்சு வந்தேன். அங்கேருந்து நான் ஸ்ரீநகர் காஷ்மீர் நோக்கி போனேன். அது இன்னும் ஒரு பெரிய அற்புதம். அது அடுத்த காணொலியில் விரிவாக பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.